எங்களுடைய ஜான்சன் அண்ணாவுடைய வீட்டை நோக்கி ஒரு பயணம் போக போகிறோம். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்தது. அப்போ அதனால் வந்துட்டு பிளட் செக் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வந்தது. இப்போ எங்களுடைய பயணம் அம்மா ரெண்டும் கோச்சு விட்டார். இதுல இருக்கு இந்த கட்டி வந்தா மூளை இருக்குல்ல, மூளைக்கு போற நேரம் கூட இருக்கு. அப்ப அந்த நேரம் அம்மா பிள்ளைய நாங்க லைஃப்ல காணலப்பா. ஒரு நாள் நிக்காத அந்த கொஞ்சம் பயப்படுது. நீங்க அதுக்கு இடம் கொடுக்க வந்துட்டு காடு இருக்கு அங்கால பக்கம். அப்படியே போவோம் காடெல்லாம். சில டென்ஷன் இருந்தாலும் ஆனா உண்மையிலேயே காட்டி கொடுக்காம வாழுது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் நினைச்சியா ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து வளமே போல் என்னுடைய வீட்டு தான் வந்து நிற்கிறோம். என்னம்மான்னு சொல்லல நம்ம அவசரம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ தான் வந்து நித்ராவில் எழும்பினேன். எப்போன்னு சொன்னால் ஒரு 3/4 மணி நேரம் போல நைட்டு கொஞ்சம் நித்ராவில் லேட் ஆகிடுன்னு சொன்னால், எங்கிட்ட ஒரு காவடிலாம் தொடங்கிட்டு நம்ம. அப்போ காவடி தொடங்கினோடைய அளப்போ காவடிக்கு நிதில் போயிட்டு கோயிலால் வரைக்கும் வந்து 2 மணி ஆச்சு. அப்போ நித்ராவில் லேட் ஆகிட்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு அந்த காற்று காலம்னு சொன்னால் கொஞ்சம் குறைஞ்சிட்டு, வெயில்னு சொன்னால் கூடிட்டு. அப்போ அப்படி கொத்த நேரங்களில் வந்துட்டு நானும் அம்மாவும் ஆத்திக்குட்டியும் வந்துட்டு இப்போ எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய ஜான்சன் அண்ணாவுடைய வீட்டை நோக்கி ஒரு பயணம் போக போகிறோம். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையில வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் வந்து நாங்கள் போக போகிறோமே. அதை வந்து நான் போன வீடியோவில் சொல்லி இப்போ வந்து இப்படி அண்ணாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலாது அந்த இப்படி ஒரு அந்த காய் இருந்தது. அப்போ அதனால் வந்துட்டு பிளட் செக் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வந்தது, என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுடைய வீடியோ பார்க்குறவங்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தவங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தவங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு ரோங்கா பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி எவ்வளவு மக்கள் வந்துட்டு நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணிக்காங்க. அந்த வீடியோ பார்க்கக்குள்ள வந்துட்டு ஒரு பக்கம் அவருக்கும் சந்தோஷமா இருக்கும், அதை பார்க்கக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த பிளட் செட் பண்ண சொல்லிக்கலாம். அந்த வீடியோ பார்க்க வந்துட்டு எவ்வளோ பேர் நாங்கள் கடவுளை வேண்டுகிறோம், நாங்கள் இருக்கிறோம், ஒன்றுக்கும் பயப்படாங்கன்னு சொல்லி அதை பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் அந்த மனம் வந்து ஒரு ஆறுதலாக இருந்தது. நம்ம அரவாசி வர்த்தம் கூட மடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆதரவு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப நாங்க இந்த ஒரு நடு வெயிலுக்குள்ளால வந்துட்டு எங்களுடைய ஜான்சன் அண்ணாவுடைய வீட்டை நோக்கி தான் ஒரு பயணம் போக போறோம். அப்ப அது என்னத்துக்கு அங்க போய் என்ன நாங்க செய்ய போறோம், எது செய்ய போறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு காணொலியா தான் அமையும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். என்னம்மா ஏதாவது சொல்ல போறீங்களா? அண்டே போனாங்களா, அண்டே போய் மேலே அவசரத்துலாம் வந்தாங்க. பின்னத கையா போடுது. அப்ப அம்மாவும் வந்து கண்டிப்பா இன்றைக்கு சனிக்கிழமை நீங்க எல்லாரையும் மேலே சொல்லுவாங்க. காலையில கோல் எடுத்து அம்மா சொல்லுவான் எல்லாரையும் கூட்டி கொண்டு வாங்க அனுப்பிச்சு. மேலே அப்ப போக கஷ்டம் தானே. ஆட்டோ வந்து சின்ன ஒரு பிள்ளையால நிற்கிதேன்னு. அப்ப அது கொண்டு திருத்தி கொண்டு போக லேட் ஆயிடும். அப்ப இன்றைக்கு அப்பாவுக்கு வேலை இல்லை தானே. ஆனாலும் நான் வந்து இப்ப சமைச்சிட்டு தான் போறேன். அது என்னன்னு சொன்னா அப்பா நிற்கிது, அஸ்டின் நிற்கிது, இந்த சனிக்கிழமை தானே. அப்ப அப்பா வந்து மச்சம் சாப்பிடல. எங்களோட ஊர்ல அம்மன் கோவில் கொடியா இருக்கு. அப்ப நான் சமைச்சு போட்டு இப்பதான் ஆத்திக்குட்டி டியூஷன் அவரை கூட்டி கொண்டு போறோம். சரி, ஓகே. அப்ப சரியான வெயிலாக இருக்குது. நாங்க போவோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை புதுசா பாக்கணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. சரி, ஓகே. இப்ப நாங்க வந்துட்டு போக போறோமே. அப்ப ஆத்திக்குட்டி வந்து இப்ப என்ன அப்பா விட்டுட்டு தான் வர மாட்டேன் நினைக்கிறேன். நம்ம அப்பா நீ அவங்களே ஆட்டோலன்னா அப்பா கூட்டிட்டு போயிருக்கலாமா? இப்ப மோட்டார் சைக்கிள் வழியா கொஞ்சம் டல்லா நிக்கிறாத்தி. அப்பா பஸ்ல இருந்தாலும்பா அப்பா பஸ்ல வான்னு சொல்லி போட்டு பஸ்ல தானும் வந்து வரணும். ஐயோ, ஒரு கட்டாய அழைப்பு ஜான்சன் அம்மா எங்களை கண்டிப்பா அந்த வருவாங்கன்னு சொல்லி. ஆனா அங்க என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னு தெரியாது. போய் பாப்பாங்க. சரியா ஏதாவது இருக்கு. என்ன வெயில் தானே, என்ன சரியான வைக்கா இருக்கு. ஆட்டோன்னு சொன்னா தெரியாது. இது பைக் வந்துட்டு மெல்ல நட மேனின்னு சொல்லிட்டு அம்மாவோட கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை தெரியாது. லைட்டாக விழுத்து அவ்வளோதான். பார்ப்போம்.
எனக்கு பயம் இல்லை வெயிலாக்குற இது ஏற்றியது ஓய் வாலிபத்தின் போலே அது நீ ஹெல்மெட்டை போடணும் ஓகே ஹெல்மெட் போடாமல் டக்குன்னு போ புதுநாட்டு வாங்கிக்கலாம் இன்றைக்கு ஒரு அது போட்டு பாவம் அது இருக்க ஓகே இப்போ எங்களுடைய பயணம் அம்மா உடப்பாதுண்டா கடவுள் அதுவும் சரி நடந்த வாங்கி போடுறாங்க அது உடம்பு போய் காய்ச்சி சரி ஓகே நாங்கள் போக போகிறோம் பாய் அம்மா ஒரு அளவு இருந்தல வரணும் கண்டிப்பா அப்போ உண்மையிலே அம்மா வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக எல்லாம் சமைச்சிக்கிறேன்னா இது நான் சாப்பிடு வரப்பண்ணாக்கா குழந்தைக்கு என்ன கறி சிக்கன் என்ன சிக்கன் பருப்பு கறி முட்டை கக்கரிக்காய் சம்பல் இன்றைக்கு ஒரு பிடி அம்மா நல்ல டேஸ்ட்டாக அவனே ஜான்சர் ரெண்டே தான் அம்மாவோட கையோட நாங்கள் சாப்பிடுவோம் இந்த பருப்பு கறியோட குழந்தை சாப்பிடுறாங்க சாப்பிடுங்க பருப்பு தானே ஜான்சர் ஃபேவரட் ஃபேவரட் சாப்பிட்றது எப்படி சுதந்திரம் ஒரு ஞாபகத்தை மறக்க தானே பாக்கி எல்லாம் கொண்டு இருக்கிறான் அம்மா சாப்பிடுங்க அம்மா எல்லாம் சாப்பிடுவோம் கடைசியா கவனிக்கு காணுமம்மா இதே கூட தான் போட்டுருக்கீங்க சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க அட்டை போயிருக்கான் இப்படிதான் மாத்திராங்க இல்ல என்னன்னு சொல்றேன் அந்த பருப்பு கறி வந்து பயங்கர வித்தியாசமா இருக்கு அதெல்லாம் ஜான்சன் பருப்பு விரும்பி சாப்பிடுவாங்க மிக்சிங் இருக்கு நிறைய சீரகம்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க சாப்பிட்டு சொல்றாங்க ஆதி குட்டிங்க சாப்பாடு அதை விடுங்க இல்லையா மகா ரெண்டு முருகை கை வைக்கிறேன் ஏன் பருப்பு கறி பருப்பு கறியில் விஷயம் பண்ணி கொடுத்தா டேஸ்டா இருக்கேன் அந்த வழியில் சாப்பாடு தான் மணியா இருக்கு நாங்கள் சாப்பிட மாட்டேன் அவன் கவிதாசுக்கும் இப்படி சாப்பிடாம இருக்கும் கொள்ளச்சோறு பருப்பு கறி கவிதாசன் எங்க வீடு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா ஓ அன்னைக்கு டிவியில் இந்த வீடியோவில் பார்த்தேன் வீடோட வீடு சாக்கிட்டு புல் எல்லாம் வெட்டிக்கிட்டு சாப்பிட்டு கொண்டே ஒன்றும் கைக்கில யோசிப்பீங்க டேஸ்ட்ல மழை போகும் என்ன கதை கொண்டு இருக்கு அது என்ன சொல்றது கறி நல்ல சூடா தந்துக்கிறாம சுட வச்சு அப்படி நல்லா இருக்கும் இந்த கை ஒரு அண்ணா இதை ஒரு மணிக்கு டிக்டாக்ல என்ன ஏதோ இஞ்சி போட்டு வழியாக சாப்பிட்டுட்டாங்க கட்டிகளுடைய மருத்துவர்கள் அவங்களுக்கு உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருந்தது ஜான்சனை வச்சு நாங்கள் வீடியோ போட்டோம்னா இப்போ நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் ஜான்சன் அவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறாங்க சந்தோஷமா இருந்தாங்க அந்த கமெண்ட்டை பார்க்க நான் ஒரு மணி இப்போ நம்ம கேட்டால் அவர் வெளிநாட்டில் போய் பதுக்கிட்ட செய்யுங்க நல்லா தண்ணி விடுங்க வண்டி சாப்பிடுங்க எனக்கு மெசேஜ் பண்ணையா இருக்கு டைம் 9 மணிக்கு சொன்னேன் என்ன எனக்குன்னா உங்களை அம்மாவை குழந்தை மாதிரி தானே வச்சுருக்கேன் என்ன அம்மாவோட காய்க்க தான் தெரியுது என்ன பசிக்கல பெருசா ஏன்னா டீ குடிச்சேன் 2 தரம் முடிய ஒரு காப்பி காவலே நான் எங்க பார்த்து சந்தோஷம் இப்போ நீங்க விறகு மட்டும் குடிக்கிறேன் ஒரே டீ தானே நான் நீங்க வந்து எத்தனை நாள் இந்த வந்தீங்க 2 பட்டி அங்கிருந்து குடிக்கல
இல்ல அப்படி உடம்புல ஒரு தண்ணி தாகம் இருக்கும்னு சொன்னா அடிக்கடி டீ குடிக்கிறத விட நெல்லி கிராஸ் அதை வேண்டி ஊற்றி குடிக்கிறது நல்லது. குழம்பு சாப்பிடாதாங்க நீங்களும் வந்து இப்ப பகல் இல்ல தான் நான் சொன்ன கருந்த காய் சொல்றேன் இப்ப மதியம் தான் வெயில் தானே இந்த சாப்பாடு வச்சு வைப்பிக்கப்பட்ட இன்னும் அப்படி இருக்கு நல்லா அம்மாவிட்ட சாப்பிட்டுட்டு அப்போ அம்மா வந்து நமக்கு 2 பிள்ளைகள் தானே அப்போ 2 பிள்ளைகள் இந்த ஃபோட்டோ வந்து சின்னல எடுத்து வச்சுக்கிறாங்க என்ன அப்போ அதெல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டினவா அப்போ இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜான்சன் குழந்தை எப்படி அம்மா நகாதிக்க ஜான்சன் குழந்தை நான் இது பாத்தியே கிடைச்சது 3வது பிறந்த நாளுக்கு ஆனால் ஜான்சனுக்கு அதே மண்டை முகம் இருந்து படி வேலைக்கானே இது எத்தனை மாசம் 8 மாசமா 8 மாசம் 3 வயசு இது 3 வயசு அப்படி அம்மா வந்து பழைய ஞாபகத்துக்கு எல்லாம் போட்டு வச்சுக்கிறா சின்ன எடுத்தேன் எல்லா ஆண்டுலையும் இருக்கு 2009 1990 2025 24 தான் இல்லை எத்தனை இல்ல போன்ல இருக்கு எத்தனை மாடியில 2025 24 இருக்கு தானே அப்பா அம்மாண்ட காலையே கிடையாது வடிவா இருக்கு உண்மையில பாட்டு போட்டவங்க இதோ இது ஆரம்ப சொல்லுங்க உங்க மனசுல ஆரண்டு திரிக்கிற பாங்கால காட்ட இதுதான் வந்து ஜான்சனுடைய செல்ல தங்கச்சி பாருங்க இவ்வளவு அழகா இருக்கான்னு ஞாதிக்கு டிங்காட்டு அது போட்டு அதுக்கு யாரு என்ன கூட அந்த கோட் சூட் போட்டு எடுத்துருக்கு என்ன போட்டு இது ஜான்சன் அம்மா படியன் தானே தெரியாது அதுக்கு இப்போ இப்படின்னு காட்டலாம் குழந்தையில இருக்கிற மாதிரி இப்போ எடுத்துருக்குன்னு காட்டலாம் 2 போட்டோ இருக்கு சேர்த்து வச்சு காட்டுவோம் எங்க கோட் சூட் போட்டோ போட்டு இப்ப எடுத்தே நம்ம நீ போட்டோ பாக்குற இப்ப ஆளே தான் இருக்கு அது ஒரு வடிவு போட்டோல இது ஒரு வடிவு தனி போட்டோ இருக்குல்ல கோட் சூட் போட்டோ என்ன அந்த குஞ்சு மீன் பிடிக்கிறவங்க பிடிக்கிறது அது ஆல்பம் போடணும் இந்த இதே குழந்தை ஜான்சனுக்கும் சரி புகழ போறான் புகழ போறான் ஈவென்ட்ஸ் பாருங்க அப்படி இது சின்னல்ல இப்ப ரெண்டும் கோட் சூட் இது தங்கச்சி இதான் வந்து ஜான்சனோட தங்கச்சி செல்ல தங்கச்சி அப்படி இருக்கு ஆனா உண்மையிலேயே அது என்ன சொல்றது எல்லாருக்கும் இந்த வரம் கிடைக்காது சின்னல போட்ட கோட் சூட் இப்பவும் கோட் சூட் தான் வாழ்த்துக்கள் எப்படி கொடுத்து விட்டாலும் அவன் பொறுமையா இருக்கான்னு சொன்னா ஒரு விஷயம் ஒன்று இருக்கு எங்களுக்கு தெரியாது அது சரி பெரிய ஒரு வேலை மேடம் போடுறோம் சரி அப்போ போட்ட கோட் சூட் இப்பவும் அதே தான் அதுதான் இந்த கோட் சூட் போடுற காலம் கிட்ட வந்துட்டு கையை கட்டினபடியே வச்சிரு காலத்துல அவ்வளவு அம்மாவும் நல்ல வாடி நீங்க முந்தைய மாடி இப்போ மாடி தானே இதெல்லாம் ஒரு ஞாபகத்தை தான் இப்ப அம்மா சொன்ன காய்க்கு அந்த போன் கேட்க ஆஹா திரும்ப சொல்லி ஆஹா இதெல்லாம் நான் ஞாபகத்தை மாதிரி இப்போ சின்ன வயசுல எடுத்த விட இப்போ ஜான்சன் தான் வளர்ந்தோடனே அந்த போட்டோ வச்சு காட்டுவேன் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி காட்டுவோம் சின்ன இதுல போட்டோ சுடிப்போம் போடுறது தங்கச்சி தான் கோட் சுடின்னு போட ஆரம்பிச்சிடலாம்மா அவையும் 4 வருஷத்துல போடுவேன் சிரிக்கிறா பாத்தீங்களா நல்ல ஒரு கிளைமேட் ஆண்டு லெவல் அழகா இருக்கிறேன் நடந்தது இது பிறந்த நாள் ஒரு
3வது பிறந்த நாளுக்கு அந்த நாகர் பேருக்கு பக்கத்துல அப்படி இருக்கு. முதல் கொஞ்சம் பாடி தெரியுமோ முதல் பாடி இப்போ பேய் பாடி இது நாடா நடிச்சுக்கிறேன் என்னத்துக்கு கமக்காரணும் யாரு நல்ல சுலாகம் கொண்டு கையில கொடுத்து வேட்டியோட இந்த மற்ற இதுவும் ஒரு சாம்பிள். அப்பவும் 100 பேருக்கு முன்னுக்கு மேக்கில் காய்ச்சான், இப்பவும் அப்படிதான். பாட்டு கலப்பு எல்லாத்துக்கும் சாம்பிள் இருக்கு. சாம்பிள் இருக்கு கண்டிப்பா. அதான் சின்ன வயசுல வச்சால் அது இதைத்தான் சொன்னேன். சரி ஓகே நாங்கள் அம்மாவிட்ட வந்து இப்போ நேரம் வந்து 4 மணி ஆதானே எதுவும் 5 மணி ஆகும். 5 மணி ஆதா இப்போ அம்மா சொல்ல சாம்பிளா விட அது அந்த இது நீங்க வெள்ள ஆனால் பாடுங்க உங்களில் வந்து அப்போ குப்பை அடிக்கிறாங்க. சரி என்ன இப்போ அம்மா சொன்னா தங்கட வீட்டு பக்கத்துல வந்து நிறைய தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு கசத்தி பாப்பம் கூட்டி கொண்டு வந்தவங்களும் ஆனால் உண்மையில இங்க வந்தாலும் என்ன ஒரே பச்சை பசையில் இருக்கு. அதை வந்து வாழை தோட்டம் பப்பாசி என்ன வாழை பப்பாசி கத்தரி எல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டாங்க. அவனை வந்து சொல்ற பார்க்க ஆசை இருக்கு. அது பச்சை பசையில் தென்னை அப்படியே பார்த்துட்டு சுத்தி பாப்போம்மா. பார்க்கல தோட்டங்க பார்க்கல தெரியும் கண்டுகள் தெரியும் தோட்டம் பார்க்கல தோட்டம் பார்க்கல மண்ணுக்கு நல்லா விளையும் உங்களுக்கு குப்பையை தெரியும் வைக்கணும் மணியா இருக்கும். இப்ப ஜான்சன் மதங்களுக்கு பப்பாசி பழம் பறிச்சு தர போகுது. பப்பாசி பழம் பறிச்சு தரப்பா படியும் படியா இருக்கு அந்த இந்த இடத்துல இந்த ஹாம் எதுக்கு நிற்கணும் இந்த என்ன பப்பாசி இந்தியன் உங்களுக்கு அம்மா உடனே தந்து விட்டவன இனிப்பு அது ஊர் பப்பாசி நல்ல இடமா இருக்கேன் மணியா தான் இருக்காங்க உண்மையிலே. பப்பாசி எப்பயாங்க பப்பாசி எங்கே எங்க வேண்டாலும் காய் இப்போ இது ஒரு வித்தியாசமான இடமா தான் இருக்கு மேடம் இந்த அங்கே போனெல்லாம் இல்லை செடியெல்லாம் பறந்து வரும். இதுல பாம்பு நிற்காத பாம்பு கதை என்னடா அந்த பச்சை பாம்பு சொல்லுவாங்க அதான் என்ன இதே மாதிரி இருக்கு மில்லியோட சேர்ந்து. அங்கே இடம் இதுவும் ஆனா பழம் இல்ல ஜான்சன் நாங்க போனப்பறம் வந்து போல பழம்டா அதே பழம் இல்லை சொல்லுங்க. அப்போ அந்த பழம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஜெயிலால வந்து நிக்கிறല്ലോ அப்ப எல்லாம் பழத்து போட்டு பழத்துட்டு வந்தோடனே அதான் ஜான்சன பழங்கள் பிடிக்காதாங்க. இந்த உண்மையில வந்து ஆரஞ்சு அதில் தான் திராட்சை அப்படியே நான் போட்டு வச்சிருக்கேன். அங்கே பக்கம் காடு இருக்கு போல காட்டு பக்கம் போய் பார்ப்போம். காட்டு பக்கம் போனால் நல்லா இருக்கு இன்னும். இங்கே ஃபுல்லாக வந்துட்டு காடு இருக்கு அங்கால பக்கம். அப்படி நான் போவோம் காடெல்லாம் தாண்டி ஒரு பெரிய இடம். பப்பாசி மரத்துல ஒரு அளவு இந்த அளவு வைப்பாங்க பப்பாசி மரத்துல. இந்த என்ன பழுத்தா படத்துக்கு வந்து சாப்பிடலாம் திரும்பவும் காய் என்ன இப்படிலாம் சும்மா இருந்தாடி சாப்பிடலாம் போல இருக்கடாப்பா. இந்த ஃபுல்லா அங்கே ஃபுல்லா இந்த என்ன பப்பாசி காய் அந்த இலை முட்டை என்ன சொன்னா இந்த இலையில வந்து நம்மளா அந்த டஸ்ட் வந்து இருக்குது. இஞ்சிட்டா வெள்ள டிஷர்ட் அடி ஒரு பப்பாசி பழத்துக்கு வந்து இந்த டிஷர்ட் நாசமாகி போடும். ரோட்டால என்னடா போறது ஐயோ அவசரப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் போலக்கா. சி டே உங்க நான் கலர் படம் வேலையா பஞ்சுட்டா இந்த வெள்ள டிஷர்ட்டா வெள்ள டிஷர்ட் தோட்ட வேலையை போட்டு வந்தாங்களோட மோசமாக கிடக்கு.
இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டிலேருந்து ஜான்சன் நாயனுடைய வீட்டை வந்ததுக்கான மெயின் காரணம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லிப்போம் வந்துட்டு நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போப்பீங்கன்னு சொல்லிடுறேன். அப்போ அவசரமாக வந்து வெளுக்கிட்டு வந்தவர். அப்போ உங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நீங்கள் பிளட் செட் பண்ணி கொடுத்தீங்களான்னு. அப்போ அதில் வந்து என்ன ரிசல்ட் வந்தேன்னு சொல்லிட்டு எங்களுடைய நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் நான் கோப்பாயில் தந்து இதை கொண்டு போய் அங்கே காட்டினோடனே இன்னும் ஒரு ஸ்கேனுக்குள்ள இது வந்துருக்கணும் இஎஸ்ஆர்ன்னு சொல்லி. அப்போ அதுவும் எடுக்கணும். ஜான்சன் வந்து பயப்படுதானே ஜான்சன் ஹாஸ்பிட்டல் என்றாலே பயப்படுதா. நான் சிங்க பெண் இல்லை உங்களுடைய அம்மா. அப்ப உண்மையில உங்களுடைய அம்மா வந்து கூட்டிட்டு போங்கம்மா, நான் கண்டிப்பா வச்சிருக்க கூடாது. அதுலயே வந்து சொல்லிக்கிறாங்களே இந்த கழுத்து என்னண்டு ஜான்சன் இது வந்து இதுல இருக்கு இந்த கட்டி வந்தா மூளை இருக்குல்ல, மூளைக்கு போற நரம்போட இருக்கு. அப்ப அந்த நரம்பு தான் சிறுநீரகத்துக்கும் போகுதாம். அப்ப அதெல்லாம் திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஆபரேஷன் செய்யறன்றது கொஞ்ச நாள்ல இப்படி கடிப்பட்ட அவுவாண்டு உண்மையாவோ எங்க நம்பர் பிளாக் பண்ணுவோம். பயமான ஒரு ஆபரேஷன் தானே. நான் அந்த அப்ப சின்னதா இருக்கிற அந்த எடுத்த உடனே கை வைக்கிறாது அதுல. அப்ப அதனால வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன செய்யறன்னு தெரியாம கொஞ்சம் ஸ்கேனுகள் அப்படி இப்படி என்னென்ன செக்அப் எல்லாம் செய்யணுமோ அவ்வளவு செய்யணும்னு இருக்கிறோம். அப்ப எல்லாம் சக்சஸ் ஆகும் ஒன்றும் யோசிக்காதவங்க எல்லாம் நல்லதா வரும். நிறைய எங்களோட வீடியோ பார்க்க உறவுகளும் வந்து ஜான்சனுக்காக வந்து நிறைய பேர் ப்ரே பண்ணினோம். தேங்க்யூ இல்ல நிறைய பேர் கமெண்ட் பாத்துருந்தேன். நிறைய பேர் அம்மா இருக்கிற நல்ல உற்சாகமான ஒரு அம்மா உங்களுக்கு எப்பவுமே நல்ல எப்படி சொல்றது எங்களுக்கு எவ்வளவு வருத்தம் வந்தாலும் இல்லாட்டி நல்ல நடந்தாலும் வந்துட்டு இப்ப எப்படி சொல்றேன் இந்த யூடியூப்ன்ற வந்துட்டு அது மூலம் வந்துட்டு நிறைய உறவுகள் வந்து இருக்காங்க. அப்படி கேட்கல வந்துட்டு அன்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன செக்கிங்னு சொல்லும் போதே அந்த எவ்வளவு பேர் வந்துட்டு எவ்வளவு கமெண்ட் பண்ணிக்காங்க. அதான் தம்பிக்கு ஒன்றும் நடக்காது, நாங்க இருக்கிறோம், கடவுள் துணை இருப்பாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட். அதை பார்க்கல வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பார்க்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் முகமே தெரியாதாக்கள் நல்லா இருக்கணும் போய் கண்டிப்பா டிக்டாக் எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி வைக்கணும் இந்த மருந்துடுங்க. அதை பார்க்க ஒரு சந்தோஷம். முகமே தெரியாத ஆட்கள் நிறைய பேர் அதுக்குரிய மருந்து எல்லாம் சொல்லி ஒரு உறவுகள் கிடைச்சிருக்குதான். ஒரு உறவு இல்ல ஒன்று இல்ல பலது. அன்றைக்கு ஜான்சன் வீட்டை வந்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் இருக்கு. அம்மா இப்படி ஒரு அம்மா பிள்ளைய லைஃப்ல காணலப்பா. ஒரு நாள் நிக்காத அந்த சோட்டையில ஓடி வருது ஜான்சன் அம்மா இந்த அம்மா. உண்மையிலே வந்து பார்த்ததுக்குள்ள பெரிய அளவுல ஒரு சந்தோஷமா இருக்கம்மா. உண்மையிலே இந்த வயசுல ஜான்சன் வந்து இப்படி ஒரு கைக்கு வந்த மாதிரி செல்ல பிள்ளையா இருக்குது. வீட்டே அப்படி இருக்குது. உண்மைதான். வெளியில என்ன மாதிரி வெளியில நாங்க செய்யற வேலைக்கு அப்படி அதான் நல்ல வெளியில எப்படி இருந்தாலும். இப்ப உங்களுடைய இந்த முகம் வந்து சோகமா இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன சொல்லுங்க? அப்போ இப்பயோ ரெண்டு பக்கம் இல்ல. ஜான்சன் அண்டைக்கு எங்களோட ரெண்டு வந்தாங்க. இன்றைக்கு நான் பார்த்ததுக்கும் பயங்கர வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு சொன்னா நெலிஞ்சு போட்டீங்க. மற்றது முகத்துல ஒரு காய்வு வறட்சி தன்மை எல்லாம் தெரியுது. நித்திரை இல்ல நேற்று அதான் நித்திரை இல்லைன்னு சொன்னாம ஜான்சன் சொல்லுது எங்களுக்கு அப்படி பகல் மாதிரி இருக்கும். அதே போல தனக்கு ஞாயிற்றுலயும் இருக்குதான். அதே வந்து கூடாது நித்திரை இல்லைன்னு சொன்னா எப்படி படுத்தாலும் பெருது இல்ல. அப்படி 5 மணி 3 மணி தான். அதான் அப்ப இதெல்லாம் கூடாது. அப்ப அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்யுங்க. வடிவ டாக்டரோட கதைச்சேன்னு நம்ம வந்துட்டு ஜான்சனுக்குள்ள என்ன சொல்றது தன்னை குறிச்சு சில டென்ஷனல் இருந்தாலும் ஆனா உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது காட்டி கொடுக்காம வாழுது. அம்மா அம்மான்னு சொல்லி தலை பிடிக்கிறக்கு அம்மாவும் கால் பிடிக்கிறதுக்கு தங்கச்சி எதையும் தாங்கும் வருத்தம் சொல்லிட்டு நம்ம ஒண்ணு யோசிக்கூடாது. விளங்கிட்டோம். அது வந்துட்டு சும்மா விட்டு போற போகல. அப்படி அதுக்காண்டி உதுவல வந்து சும்மா விடல. விளங்கிட்டோம். ஆரம்பத்துல வந்து நெச்ச வருத்தம் உண்டு. புறவு ரிப்போர்ட்ல படி இப்ப நிக்கிற வருத்தம் உண்டு. போட்டோல பார்த்துன்னு போவோம். இன்னும் முழுமையா அது என்ன வருத்தம் சரியா தெரியல. ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் கடவுள் இருக்கார், கைவிட மாட்டார். என்ன கடிக்குது வெளியில் கொஞ்சம் பட்டு. சரி ஓகே. அப்ப நல்லா இருக்கு. இந்த வந்தாங்க அந்த பெட்டிகளோ கூட்டம் நாங்க நின்ற இடம் மாதிரி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. சரி ஓகே. அப்போ இதோட வந்துட்டு நாங்கள் எங்களுடைய வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கொள்ளாங்க. நம்ம என்ன சொன்னால் நாங்களும் வந்துட்டு விளக்குறதுக்கான நேரம் நாங்கள் அம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கு உண்மையிலே 2 நாளைக்கு பிறகு அம்மாவோட கையால் வந்து சாப்பிட்டு சமைச்சிருக்கிறீங்க. அம்மா நல்ல ஒரு சாப்பாடு. மறுபடியும் அம்மா வந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பலாக்கா வட்டி வச்சுக்கிறோம். அந்த பலாக்காய்க்கு கட்டாயம் ஒரு வீடியோ போடுங்க. அன்னைக்கு அண்ணா போட்டுட்டு
சரி அப்போ சந்தோஷம் அம்மா. நான் அம்மா கொண்டு சொல்லணும். ஜான்சன் வந்து சின்னப்படி நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் நாள் பயப்படுது. நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. செய்ய வேண்டிய சகல செக்கப் எல்லாம் கொண்டு செய்து எல்லாத்தையுமே தாண்டுங்க. நான் கூட்டி கொண்டு செய்யுங்க. நான் பிரைவேட்டுக்குள்ளதான் இப்போ கூடுதலாக எல்லாரும் இடம் கொடுக்கணும். மந்தராஜுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. கவர்மெண்ட் கொஞ்சம் இழுபடும் தான். ஆனாலும் பார்த்துட்டு இதெல்லாம் செய்யுங்க. ஒன்றும் யோசிக்காங்கல்ல. நன்மையை நடக்கும். நன்மைக்குத்தான். கண்டிப்பா. சரி ஓகே. அப்போ இதோட வந்துட்டு எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்றும் எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய்.